ஹலோ, என்னப்பா பீட்ரு எப்படிப்பா இருக்க? உன் இடத்துல நிலம ரொம்ப மோசமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, என் தொழில பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அட என்னப்பா நீ சும்மா ஃப்ரீயா விடுப்பா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த முறை எனக்கு எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணணும். நிறைய மரங்களை வெட்டி எனக்கு உதவி செய்யணும். என்ன சொன்ன? இந்த பாரு பீட்ரு, நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக தான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. ஏய், பெஸ்ட் ஃப்ரெண்ட்னால தான் உன் மரத்தை நான் எடுத்துட்டு போயிருக்கேன். இன்னும் நிறைய மரத்தை நீ வெட்டணும். அவளே திமிரு முடிச்ச பூனைய, உனக்கு போற சோறு பத்தலன்னு போனை வேற கடிச்சு திங்கிறியா நீ? அதை இங்கிட்டு கொடு. என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இங்க பாருப்பா, நீ என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட. இதுக்கப்புறம் எனக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லை. அதனால ஒழுங்கா வேலையை பார்த்துக்கிட்டு போ. அச்சோ, இந்த முறை நான் எதிர்பார்க்க மாதிரி மரத்தை வெட்டல. என் டார்கெட்டை பூர்த்தி பண்ணணும். இல்லனா உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எதுவுமே கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான். ஞாபகம் வச்சுக்கோ, இதான் உனக்கு கடைசி வார்னிங். நிறைய மரத்தை வெட்டி எடுத்து வந்து கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு. ஞாபகம் வச்சுக்கோ. ஹலோ பாஸ், நீங்க வேலையை தானே கேக்குறீங்க? சீக்கிரத்திலே முடிச்சு அனுப்பிடுறோங்க ஐயா. ஹலோ ஹலோ, எல்லாம் போச்சு, என் வேலையும் போச்சு. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் எப்படி வாழறது? வாடா தம்பி, சீக்கிரமா வா. மீன் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காது. அண்ணா, நாம இங்க வந்துட்டோமா இல்லையாடா? எனக்காக சாப்பாடு நீயே எடுத்துட்டு வரியா? ஏன்டா தம்பி எப்பவும் சோம்பேறித்தனமாவே இருக்க? டே அண்ணா, நீயே போய் வேகமா ஏதாவது மீன் பிடிச்சிட்டு வரியா? ஏன்னா நம்ம 2 பேரும் போய் என்னடா பிரயோஜனம் இருக்கு? நான் சொல்றது சரிதானே? என்ன சொல்ற? அதெல்லாம் சரிதான். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, நான் ஒண்ணும் உன்னுடைய வேலைக்காரன் கிடையாது. யாரோ மரம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இது அவனோட வேலைதான். அவனை நான் என்ன பண்றேன்னு பாரு. அவனை இனிமே மரம் வெட்ட நான் விடவே மாட்டேன். காடை பாதுகாக்கிறதுதான் என்னுடைய கடமை. நான் வரேன், அவனை விட மாட்டேன். இருந்த எல்லாமே தீது போச்சு. இந்த பாஸ் வேற மனசாட்சியே இல்லாம இருக்கா. கொஞ்சமாச்சும் கரை காட்டி இருக்கலாம்ல. கொஞ்சம் இரு, ஒருவேளை நம்ம வேலைக்கு வேற ஆளை பார்த்துருப்பானோ? இல்ல இல்ல, இது நடக்கவே கூடாது. இல்ல, நீ இப்போ கிளம்பணும். ஏன்னா அப்பதான் நீயாச்சும் நிம்மதியா இருப்ப. என்ன சொல்ற? என்னால இதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே வாங்கி தர முடியாது. அதனால நீயாச்சும் போய் நல்லா இரு. நம்ம நிலைமை மோசமாயிட்டு இருக்கே. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியலையே. அவ்வளவுதான். இங்க பாடுறாவுக்கு உன் மனசை தளர விடாம தைரியமாடுறான். அந்த பாஸ் பயலுக்கு நாம தான் பெர்ஃபெக்டான லாகர்னு எப்படியாச்சும் புரிய வைக்கணும். வண்டிய விடுறா. மரம் வெட்டுறது என் தொழில், அதனால நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். இவனை நம்புறது வேஸ்ட். வேற ஓனரை பார்க்க வேண்டியதுதான். என்னால இதை நம்பவே முடியல. டேய் தம்பி, வாடா. டேய் அண்ணா, நில்லுடா, நானும் வரேன். ஆமா, இது என்னதுடா? அது பார்த்தா வித்தியாசமா இருக்குடா. அப்படின்னா இது இதோட வேலைதான். இது அந்த விக்க விட மோசமல்ல இருக்கு. பயங்கரமா இருக்கு. டேய் அண்ணா, ஹேய் நில்லு. எங்களை கண்டுக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? ஒரு கை போடுறா தம்பி. இதோ வருடா.
இந்தா, இந்தா, இதை வாங்கிக்க. தம்பி வந்து தாக்கு. யா, ஆ. இந்த மரங்களை வெட்டினதுக்காக ஒரு தகரட தலையை பிச்சு எடுக்கிறா. இங்க பாருங்க, நாங்க அப்படி பண்ணதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. தம்பி ஓடி வந்துரு. அச்சோ, ஓடிடுறா தம்பி. என்ன இது இவ்வளவு பயங்கரமா இருக்கு? நம்மளால எதுவும் பண்ண முடியாது. டேய் தம்பி, எழுந்துடா. என்னால முடியல, இதுல மாட்டிக்கிட்டு. என்ன? ஹே செக்கி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை காப்பாத்து வந்து இது என்னுடைய கடமையாச்சே. அரசரே டப்ளு, டேய் தம்பி. நான் இப்ப எங்க இருக்கேன்? டேய் டப்ளு, எழுந்துடா. அப்ப என்னுடைய ராஜ்யத்தை அழிக்க முயற்சி பண்றது நீதானா? உன்னை இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. செக்கி. அரசரே பப்ளு, பாதுகாப்பான இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோ. நான் இவனை பாத்துக்கிறேன். என்னடா இது இவ்வளவு மோசமா இருக்கு? அப்படின்னா நம்ம கிட்ட உதவாக்குறதுக்கு அந்த புது ஆளு வந்துட்டா போல. கொஞ்சம் இருடா தம்பி, இதாடா வந்து. என்னால முடிஞ்சதை நான் பண்ணேன். என்னடா நடக்குது இங்க? அட்டகாசமல்ல இருக்கு. இவ்வளவு பண்றானே, யார் அவன்? இங்க பாருடா தம்பி, அது ரொம்ப ஆபத்தானதுடா. நாம தான் ஏதாவது செஞ்சாகணும். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சொல்லு சொல்லு. ஆஹா, வேலையை நல்லா பார்த்திருக்கான ஐயா. அங்கிட்டு இருக்கான். ஹே லோகர்விக்கு, இங்க பாருடா. வா, என்ன சுடு சுடு பாப்போம். அதோ அங்க இருக்கானா? இது ரோபோட்டு. அப்படி பார்த்தா இவன் தான் அந்த புது விக்கியா. அண்ணா, என்ன காப்பாத்துடா. இதோ வந்துட்டா தம்பி. யா, யா. அடிச்சு பறக்க விட்டாயா. சூப்பரா பசங்களா. வாவ். அண்ணா, கலக்கிட்டடா. என்ன நடக்குது? அச்சோ. ஒரு வழியா அந்த கரடிகளோட தொல்லை ஒழிஞ்சுதுயா. சூப்பர். கொஞ்சம் இரு, கரடிக தொல்லை ஒழிஞ்சுது. ஆனா அந்த ரோபோட் தொல்லை வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? டேய் தம்பி, கொஞ்சமாவது உன் வெயிட்ட கம்மி பண்றா.
டேய், நான் இப்ப சொன்னதை காதுல வாங்கினியா இல்லையா? என் டயட்டை நாளைக்கு நான் ஆரம்பிக்கிறேன்டா. இன்னைக்கு மட்டும் நான் இந்த மாதிரி சாப்பிடுறேன். நேரத்துல கூட நீ எப்படா சாப்பாட பத்தி யோசிக்கிற? இரு, இது என்னது? பாம்பு! இந்த வாட்டி நம்ம கதை உண்மையிலேயே முடிய போகுது. அவங்க உயிரோட இருக்காங்களா? நம்பவே முடியலையே. காப்பாத்துற வேலையை ஆரம்பிப்போம். ஹாய்டா செல்லம். அந்த கரடிகளை தொல்லை போடணும்னா அது நான் மட்டும் தான்டா. முடியலடா, இது ரொம்ப டைட்டா இருக்கு. நாம இதை தடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த மொத்த காடுமே அழிஞ்சிடும்டா. அது எங்கிட்டு வந்துச்சு? டேய், இது மேஜிக் மாதிரி கட் ஆயிருச்சு. ஓ, ஏய் டாக்டர் விக்கு, எனக்கு நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்லடா. நான் ஒண்ணு உங்களை காப்பாத்துறதுக்காக இங்க வரல. எனக்கு என்னோட வேலை திரும்ப வேணும், அவ்வளவு தான்டா. ஆனா இந்த ரோபோட் இருக்கே, இந்த தகரட பாவ உடைக்கணும்டா. என்னால தனியா அதை பண்ண முடியாது. நீங்களும் வரீங்களாடா? சரியா? சொல்லுங்கடா, என்னைய விரட்டுறதை நீங்க மிஸ் பண்றீங்களா இல்லையாடா? தம்பி, இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்லடா. சரி, ஒத்துக்கிறோம். ரெண்டு பேரும் கவனிங்கடா. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும். என்னோட ஹெலிகாப்டர், நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்கடா. டேய் அண்ணா, அவனை நம்ம நம்ப கூடாதுடா. ஓ, குனிடா தம்பி. இந்த விக்கு கிட்ட வச்சுக்கிட்டாக்கா சும்மா விட்டுருவனா? ஓடு. ஆத்தாடி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது? டேய் அண்ணா, அது என்ன பிடிக்க போகுதுடா. அப்படி போடுறான். அந்த ரோபோட்டோட ஒயரை மட்டும் பிச்சு போட்டோம்னா அதுக்கப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகும்? இங்க பாருங்கப்பா, அந்த வெடிப்புனால அது மேல ஒரு கிராக் ஏற்பட்டிருக்கு. அதனால நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. ஓகே. ஓ,
யா. அட என்னடா இது? அடே தடி பசங்களா, கொஞ்சம் அசையாம இருக்குடா. அடே தனியா விட்டு போகாதுங்கடா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுட்டு உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். பிளான் பீடா எங்க இங்க வந்து என்ன புடி உன்னால முடிஞ்சா புடி. போடா ஓடிடலாம். எனக்கு பயமா இருக்கு. டேய் அண்ணா, இந்த பிளான் சொதப்பிக்கிச்சுடா. பயப்படாதடா, நம்ம வேற ஏதாச்சும் பண்ணலாம். டேய் அண்ணா வந்துருச்சுடா. சரி வாடா தம்பி. வேலை முடிஞ்சுதா? ஆமாண்டா முடிஞ்சது. அவ்வளவுதான், இப்ப சிக்கனியா நீ? அச்சோ, நம்ம என்ன பிளான் போட்டாலும் சொதப்புதே. இதுக்கு மேல நம்ம கிட்ட எந்த பிளானும் இல்லையே. மதர் போர்டு அதேதான். நிதானமாறா, போக்கஸ் பண்ணுவுக்கு. குறி பார்த்து சுட்டுறா. ஓடிடுறா. ஐயா, நம்ம ரோபோட்டை வெட்டி ஜெயிச்சிட்டா தம்பி. ஆமா, இது என்னதுடா? யாருக்கு தேவை? நம்ம விக்கோட பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நம்பவே இல்லடா. ஆமாண்டா, எங்க இருக்காம நாம அவனுக்கு நன்றி சொல்லணும். அவனை காணுமே, திடீர்னு அவன் காணாம போயிட்டான்டா. எங்க போயிருப்போம்? இங்கே தானே இருந்தோம். ஒருவேளை நமக்கு நன்றி சொல்ல நம்மள தேடிட்டு போனோம். இனிமே லாகர் விக் தான் என்னோட புது ஹீரோ. என்ன? அடடா. அந்த வெக்கு பையன் நமக்கு உதவி எல்லாம் ஒண்ணு செய்யல. நம்மள அவன் ஏமாத்திருக்கான்டா. அவனை உண்டிலன்னு பண்ணிடலாம்.